வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக், ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஜோதிடம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, குரோதி வருட ஆண்டுக்கான மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அதுலேயும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஒரு வருஷத்தில், அதாவது ஏப்ரல் 2024 சித்திரை மாதத்திலிருந்து அடுத்த சித்திரை மாதம் வரைக்கும் இந்த குரோதி வருடம் நடக்க போகுது. இந்த இதில் எப்படி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் அந்த 14 சித்திரை 1 பிறக்குது. அப்போ அந்த குரோதி வருடம் மீனராசி அன்பர்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி பலன்களை தான் உண்டாக்க போகிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த குரோதி வருடத்தில் மீனராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குரு பகவான் 3ஆம் இடம், அதாவது மேஷத்துலேருந்து ஏப்ரல் 18 மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஒரு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. ரிஷபம்ன்றது வந்து சுக்கிரனிடம், சுக்கிரன் அதிபதி கொண்ட இடம். அப்போ அங்கே குரு பகவான் போகும்போது எந்த மாதிரி பலனும் கிடைக்க போகுது. ஏற்கனவே இங்கே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து விரயசனியாக இருந்துகிட்ருக்காரு. ராகு வந்து 1ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த கிரகங்கள் மூலமாக, அமைப்பு மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறதுன்றதை தான் நம்ம இந்த குரோதி வருடத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். குரு பயிற்சியை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். குரு பகவான் வந்து கரெக்டாக ஏப்ரல் 18ஆம் தேதி, மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகும்போது குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குருவோட பார்வைன்னு இருக்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அவருக்கு 5, 7, 9 வந்து கொஞ்சம் சிறப்பு பார்வைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் இருக்கிறதோட அவர் பார்க்குற பார்வை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது குரு பகவானுடைய இது வந்து எப்படி இருக்கும்னா, இவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு, அதாவது மீனத்துக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வராங்க, அதான் கணக்கு. அப்படின்னு இருக்கும் 3ஆம் இடம் இருக்கும்போது அவருடைய பார்வை 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். அப்போ இந்த பார்வைன்ற போது கொஞ்சம் சாதகமான பார்வையை தான் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லா விஷயத்துலையுமே, அதாவது இவங்க ஏற்கனவே இப்போ வந்து விரயம்ன்ற விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த விரயம்ன்ற விஷயத்துல வந்து சில முன்னேற்றமான பாதைகள் குரு பகவானோட ஆசீர்வாதத்தில் நடக்க போகுன்றது இந்த வீட்டில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. திருமணம், அதாவது சித்திரை மாதம் பிறந்தாலே நிறைய முகூர்த்த நாட்கள் வரும். அதுக்கப்புறம் நிறைய நல்ல நல்ல நாட்கள் வரப்போகுது. அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கும், தடைப்பட்டு போயிட்டு இருக்கும். நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. அந்த பரிகாரமெல்லாம் செய்தவர்களுக்கான பலன்கள், நல்ல பலன்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த மேரேஜுக்குள்ள ஒரு நேரம் இப்போதைக்கு வரப்போகுது. இந்த குரு பகவான் அதை கொடுக்க போகிறாரு. குரு பகவான் உங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்காருங்க மீனராசிக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையுமே தைரியமாக எடுத்து வைக்க, அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற செயலில் வந்து ஒரு தைரியம் இருக்காது, கொஞ்சம் ஒரு விதமான தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இது உங்களுக்கு எதுக்கு உதவும் தெரியுமா? உங்களுடைய வேலைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, குரு பார்வை 9ஆம் இடத்து மேலே உள்ளது. அப்போ இது பாக்கியஸ்தானத்தில். அப்போ நீங்கள், நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச பரிகாரமாக இருக்கட்டும், ஆன்மீக சந்த வழிபாடுகளாக இருக்கட்டும், அப்படின்ட்டு இருக்கும்போது தெய்வ வழிபாடு, இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய லாபம் சம்பந்தமான, பொருளாதார சம்பந்தமான எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவீங்க. சொத்து விற்காமல் இருக்கிற சொத்து கூட விற்று போவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு விஷயங்க, நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் கிடையாது, குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவுங்க, மகிழ்ச்சியாக நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு செலவுகள்ன்ற விஷயம் வந்துட்டுறதால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ நீங்கி ஒரு தெளிவான பாதைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்கறது மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. குழந்தை பாக்கியம் விஷயமும் இங்கே கை கொடுதுங்க. பெண்களுக்கு சில பேர், இது எதுக்கு சொல்கிறேன்னா, மீனராசி பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இந்த குரு பயிற்சி மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சனி பகவானுடைய இது எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். சனி பகவான்ற சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து விரய ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார். 7.5 காலம் நடந்துகிட்ருக்கு. இதில் ஒரு விஷயம் உண்டுங்க, இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும், இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும், இந்த குரோதி வருடம், அதாவது ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் அடுத்து கால் எடுத்து வைக்க போகிறீங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், வேலை விஷயத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயம் கைகூடும். சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில், இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விருப்பப்பட்ட ஒரு பாடமாக இருக்கட்டும், விருப்பப்பட்ட ஒரு படிப்பாக இருக்கட்டும், அது படிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பயிற்சி உண்டாகி கொடுக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த குரோதி வருடத்துக்கு அப்புறம் சில மாற்றங்கள் சனி பகவான் உண்டாக்க போகிறாரு இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதுக்கு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை, அதாவது சில விஷயம் உங்களுக்கு தானாகவே தேடி வரும்.
ஒரு உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதுக்குள்ளே எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருப்பீங்க, அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டாகி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு விஷயம் முடிஞ்சவங்க இந்த நேரத்தில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் 10th முடிக்கிறவங்களுக்கும் 12th முடிக்கிறவங்களுக்கும் நல்ல மார்க் எடுப்பாங்க மீனராசி அன்பர்கள். அது மட்டும் கிடையாது, 12th முடிச்சு போகிறவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த காலகட்டம் உண்டாகி கொடுக்க போகுது. ஒரு கணவன் மனைவின்னு இருப்பாங்க வீட்டில், கணவன் மனைவின்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக வீட்டில் ஒரு முன்னேற்றத்தையும் இந்த சனி பயிற்சி உண்டாகி கொடுக்க போகுது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்குள்ள வாய்ப்பு தானாக தேடி வரும். நல்லா பார்த்துவங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு கார் வாங்கணும் மீனராசி என்பதில் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கும், ஏதாவது இழுபறி இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலை கொடுக்கும். எப்படி சாதகம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அதுக்காக மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும், இந்த லோன் கிடைக்கும். சரிங்களா? இதில் ஒரு விஷயம் உண்டு, இந்த இஎம்ஐலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மூலமாக சில விஷயங்கள் கைகூடதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் அடைச்சிருவீங்க, அதை நீங்கள் அடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்காக இப்போ யூஎஸ், யூகே இந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறதுக்கு விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த விசா, பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரி விஷயங்களும் சாதகமாக அமையதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களோட பேப்பர்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ்ன்ற விஷயம் மூவ் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்கும். குரு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபம் போகிறாரு, அதுவும் மீனத்துக்கு 3ஆம் இடம். அப்போ சனியோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது. ஏற்கனவே இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கிடையாது. ஏன்னா சனி வந்து நீச பார்வையாக பார்த்துட்டு உட்காந்துருப்பார். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த குரு மாறும்போது உங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் ஒர்க்லாம் நல்லபடியாக நடக்கும். டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்கு நல்லபடியாக நடந்து உங்களுக்கு அந்த வெளிநாடு போகுது, வேலையாக இருக்கட்டும், படிப்புக்கு உயர் கல்வியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு வெளிநாடு போவதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் செய்து கொடுக்க போகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த விரய சனி என்பதால் நான் சொல்லிக்கிறேன், திடீர் செலவுகள் இருக்கும், எதிர்பார்க்காத செலவுகள், திடீர் செலவுகள் இருக்கும். அப்போது செலவுன்னு ஒரு விஷயம் தான், நம்ம ஒரு விஷயத்த பண்ணணுங்க. வருமானம் இருந்தால் தான் செலவுகள் இருக்கும். வருமானம் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா, சேவிங்ஸு. நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறது. நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இது சொல்லுவாங்கள்ல, அந்த சேவிங்ஸ் மூலமாக உங்களுக்கு செலவுன்ற விஷயத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இந்த நேரத்தில் வந்து மீனராசி அன்பர்கள் வந்து அந்த முதலீட்டுன்ற விஷயத்தில் பணத்தை நீங்கள் சேகரிச்சின்னா, முதலீடுன்ற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து 1க்கு 2 தடவை யோசித்து நீங்கள் வந்து பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு லாபம் வரும். அதாவது சொல்லுவாங்கள்ல, அந்த விரயம்ன்ற விஷயத்தை நம்ம இப்படி இது மூலமாகவும் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் இது பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குன்றதை நம்புகிறேன். இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த காலகட்டங்களில் வந்து குடும்பம்ன்ற விஷயத்தில் சனி பகவானோட பார்வை பெறனால நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குடும்பத்தில் சில பணம் சார்ந்த விஷயத்தில் சில குளறுபடிகள் இருந்துகிட்ருக்கும். சரிங்களா? குளறுபடிகள் இருந்துகிட்ருக்கும், மன நிம்மதிகள் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும், கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு இதாகிட்டு இருக்கும். இதுக்கே நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்கள் வந்து பெருமாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வாரம் எல்லாருமே சனிக்கிழமை பெருமாளை கும்பிடுவாங்க, மகாவிஷ்ணுவை கும்பிடுவோம். அப்போ உங்களுடைய கடன் தீர்றதுக்கு வந்து உங்கள் கையால் அவல் வாங்கிட்டு போங்க. அவல் சொல்லுவாங்க தெரியுமா, அவல் உணவுப் பொருளில் அவல்னு சொல்லுவோம், பொரிய அவல் சொல்லுவோம்ல, அதில் அவல் மட்டும் வாங்கிட்டுங்க. சிவப்பு அவல், அதாவது செம்பா அவல்னு சொல்லுவாங்க, சிவப்பு அவல். அந்த அவல் ரொம்ப விசேஷம். அப்போது இது நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. சில பெருமாள் கோயிலெல்லாம் அவலும் கல்கண்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பிரசாதமாக. அப்போது இந்த மீனராசி அன்பர்கள் வந்து ஒரு 100 கிராமோ இல்லை 1/2 கிலோவோ இல்லை 1/4 கிலோவோ உங்களால் முடிஞ்ச உங்கள் வசதிக்கு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை இது 5 சனிக்கிழமை பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் 5 சனிக்கிழமை பண்ணுங்கள், உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். அது மட்டும் கிடையாது, அந்த சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு இடைஞ்சல்கள் போகுங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, பணம் வர்றது நெருக்கடி வந்து எப்பவுமே ஒரு விஷயம் உண்டுங்க. பண நெருக்கடின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பண நெருக்கடி குறையும். எதுக்கு நான் மகாவிஷ்ணுவை இது பண்ண சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு விஷயத்தை வச்சு பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வை விழுது. அந்த இடம்ன்றது செவ்வாய் இடம். அப்போ செவ்வாய்க்கும் பணத்துக்கும் தொடர்பு உண்டு. அப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அந்த பணத்துக்குரிய விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கான ஒரு சாவி தான் நான் பெருமாளை மகாவிஷ்ணுவை கும்பிட சொல்கிறேன். நீங்கள் மகாவிஷ்ணுவை கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ள விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 5 வாரம் அவள் வாங்கி கொடுத்து சுவாமி கொடுத்துடுங்க. காமி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் சுவாமி கிட்ட. நீங்கள் கொடுக்கறத சுவாமி ஏற்றுக்கிடுவாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து மனதிற்கு ஒரு விதமான மகிழ்ச்சிகள் வரும். பணம் சேமிப்பு வருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், மீனராசி அன்பர்களுக்கு வந்து விரயஸ்தானம் போயிட்டுருக்கு.
விரயம்ன்ற போது எல்லாமே விரயம் தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, பணம் மட்டும் தான் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விரயம் இருக்கும், மனசில் ஒரு விரயம் இருக்கும், வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது. எல்லா விஷயத்துலையும் விரயம் இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்து மகாவிஷ்ணு வழிபாடு தான். அப்போ இந்த வழிபாடு எதுக்கு நான் மகாவிஷ்ணு வணங்க சொல்கிறேன்னா, மகாவிஷ்ணு ஒரு விஷயம் உண்டுங்க. மகாவிஷ்ணு எப்பவுமே ஒரு பங்கு உங்கள்கிட்ட இருந்து வாங்கினார்னா அந்த பங்கை தன்னுடைய மனைவியருக்கு பிரித்து கொடுப்பார். அப்போ தன்னுடைய மனைவியருக்குன்னு இருக்கும்போது 2 பேர் இருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கோங்களேன். ஸ்ரீதேவி, பூமாதேவி 2 பேரும் இருப்பாங்க. அப்போ ஸ்ரீதேவிக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு செல்வம் பெருகும், பூமாதேவிக்கு கொடுக்கும்போது நிலம் சார்ந்த விஷயங்கள். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அந்த தெய்வம் கொடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் இந்த மனசால நீங்கள் அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இதில் என்ன பரிகாரம், இதில் என்ன, அப்படி இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு தெய்வத்திட்ட ஒரு பரிகாரம் பண்ண போகும்போது நீங்கள் அது இதனால நம்மளுக்கு நடக்குமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்காதுங்க. தெய்வமே நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும், ஒன்றை தான் நம்பி வரேன் நீங்கள் நினச்சி போனீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நடக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த பரிகாரத்தை 5 வாரம் சனிக்கிழமைங்க. நீங்கள் எப்பயுமே சனிக்கிழமை வந்து நம்ம நான்வெஜ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் உண்டுங்க, நீங்கள் மற்ற தெய்வத்து கூட நான்வெஜ்ன்ற விஷயம் நம்ம வந்து பெருமாள் கிட்ட வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இது சின்ன தவறுகள் தான், நம்ம அது தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுட்டு பண்ணுறது பெரிய தவறு. அதனால என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் நான்வெஜ் எதுவுமே, மேக்ஸிமம் சனிக்கிழமை யார் வீட்டிலுமே நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் செய்கிற பரிகாரம், ஏன்னா நீங்கள் உணவு கொடுக்க போகிறீங்க, அப்போ உங்கள் வீட்லேயும் உணவு வந்து சைவ உணவாக தான் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் அந்த அவள் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தோன்னே சுவாமியும் கூட வருவாங்க. இதான் கணக்குங்க. அந்த சுவாமியும் கூட வந்து உங்கள் வீட்டில் உள்ள இதெல்லாம் மாற்றுவாங்க. அப்போ 5 வாரம் இருக்கும்போது 5 வாரம் தொடர்ந்து வர 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 நீங்கள் உங்கள் வீட்டில் அன்னைக்கு சனிக்கிழமை சாம்பிராணி பத்தி பொருத்தி வச்சு நீங்கள் வணங்கும் போது உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்கள் வீட்டில் சாம்பிராணி வாசம், நீங்கள் வந்தோடனே உங்கள் வீட்டில் சாம்பிராணி பொருந்துங்க. இதான் கணக்கு. அந்த சாம்பிராணி பொருந்தும் போது சுவாமிக்கு அந்த இடம் பிடிக்கும் போது உங்கள் வீட்டில் உட்காருவாங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல. அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒரு செகண்ட் நின்னா கூட அந்த வீடு நல்லா இருக்கும். இதான் கணக்கு. இதுதான் அதோடைய அந்த பரிகாரத்துடைய பவர், சக்தி. அப்படின்னு இருக்கும்போது அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் உட்கார வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தீரும். எதுக்கு நான் இது தனிப்பட்ட முறையில் மீனராசிக்காரங்களுக்கு இந்த பரிகாரத்தை இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, மீனராசிக்காரங்களுக்கு வந்து விரேசனிலாம் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணம் நிற்கவே மாட்டேங்குது, தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கு, எங்கே போகுதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், அந்த அந்த அவள் இருக்குது பார்த்தீங்களா, அவளை கொடுத்துட்டு சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் பத்தி பொறுத்து வச்சுட்டு, நீங்கள் அதான் பத்தினா நான் அதையும் சொல்லிக்கிறேங்க, 3 பத்தி வைக்கணுங்க. அதுவும் கணக்கு இருக்குது, ஒரு பத்தி வைக்கக்கூடாது. 3 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 3 பத்தி வச்சு நீங்கள் சுவாமியை கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெருமாளுடைய ஆசீர்வாதம். எதுக்கு நான் இவ்வளோ பரிகாரம் சனிப்பயிற்சி இதில் சொல்கிறேன்னா, சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சமாக அதிகமாக பாதிப்பு கொண்டு வந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் இந்த குரோதி வருடத்தை ஏப்ரல் 14க்கு அப்புறம் இது செய்ய தொடங்க, சரிங்களா? ஏப்ரல் 14க்கு அப்புறம் வர்ற சனிக்கிழமையிலிருந்து செய்ய தொடங்க, 5 சனிக்கிழமை பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்த்தோன்னா, அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், 1ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ராகு கேது வந்திருக்காங்க. அப்போது உங்களுக்கு இந்த ராகு கேதுன்ற போது எப்படி பயணம் இருக்குன்னா, அது குரோதி வருடத்தில் ஜென்ம ராகுவும் 7ஆம் இடத்துல ராகுன்னா தான் சொல்லுவாங்கல்ல, களத்திர ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்காரு. அப்போ இது சிலவித யோகங்களை தான் கொடுப்பாங்க, சரிங்களா? இது எப்படி யோகத்தை கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன். நகை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், சரிங்களா? நகை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் உண்டாகும். வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய லோனுக்கு வச்ச நகையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலம் கூட உங்களுக்கு வரலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீட்டெடுக்கணும்னு நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு வீட்டில் மகாலட்சுமியோட யோகம் வந்துட்டுனாலே அவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும். அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பரிகாரத்துக்கும் இந்த ராகு கேது எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது. அப்போ இது உண்டாகும். இன்னொரு விஷயம் வந்து கணவன் மனைவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், சின்ன சண்டைகள் வருங்க. நம்ம பேசுகிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேசுகிற துணைவியருக்குள்ளே ஒரு சில சண்டைகள் வரும். ஆனால் வந்துட்டு அது நீங்கிரும். அதையும் சொல்லிக்கிறேன், நீங்காமல் இருக்காது, நீங்கிரும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், குரோதி வருடத்தில் மீனராசிக்காரங்க வந்து யாருக்குமே ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஜாமீன் எதுவுமே வாங்க கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விரயம் போயிட்டு இருக்கும்போது மற்றவங்க மூலமாக மன நிம்மதி இல்லாத நிலை போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். மற்றவங்க மூலமாக மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை போகக்கூடாது. அதனால தான் நான் சொல்ல வரேன். எதுக்குன்னா, ராகு கேதுன்ற போது 1/7 வந்து ஒருடைய குரோதி வருடத்துடைய காலம் போயிட்டு இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையில் போய் பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால தான் பணம்ன்ற விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து, ஒரு பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, எதுவும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எதனா பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. முக்கியமான ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து படிப்படியாக
உடல் ஆரோக்கியம் குறையும். கரெக்டான நேரத்தில் உணவு சாப்பாடு ரொம்ப முக்கியங்க. உணவுன்ற விஷயத்தை கரெக்டான நேரில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. எல்லாமே நல்லபடியாக இருந்துட்டு இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, நான் சொன்ன அந்த ஒரு பரிகாரம் எல்லாருக்குமே அதான் சொல்லுவாங்க, மீனராசி அன்பர்களுக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து சனிக்கிழமை தோறும் போய் நீங்கள் வணங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பத்தி பொருத்தி நீங்கள் வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பல மாற்றங்கள் இந்த குரோதி வருடத்தில் நடக்க தான் போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த வருடம் மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருடமாக தான் ஆக போகுது. நீங்கள் நல்லா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே அது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்குன்றதை நான் இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு இருக்க போது கண்டிப்பாக இதில் உள்ள அந்த நான் பரிகாரமாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதை நான் 100% சொல்கிறேன். அந்த பரிகாரம் செய்யுங்க, கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் பெறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைவதை நீங்களே உணர்வீங்க. உணர்ந்து கண்டிப்பாக அந்த இறைவனோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமையுன்றதை நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது ஆனந்த் கார்த்திக். நன்றி, வணக்கம்.